பீனிக்ஸ் பறவை போல மீண்டும் எழும்பும். எப்படி எழும்? பீனிக்ஸ் பறவையாக இருந்தால் தானே எழும். வைகை செல்வனுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை 2026 தேர்தலில். அது காரணம் இல்லை. எல்லாரும் போகிறாங்க. போய் அவங்க போகிறத பார்த்தா எப்படி இருக்குன்னா, பட்டியிலேருந்து திறந்து விட்ட ஆடு வந்து குடுகுடுன்னு சாப்பாட்டை நோக்கி போய் அந்த இடத்துல நிற்கிற மாதிரி. மதிக்காதவன் பின்னால் போய் உயிர் வாழ்கிறத விட வெளியே போய் அவன் கெட்டு போயிட்டாங்கிறது நல்லதுங்கிறார். திரு விஜயபாஸ்கர் அவர்கள் மேலே டிவிஎஸ்ல முறைகேடு புகார்கள் இருக்கிறது. போக்குவரத்து துறையில் மற்ற விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் அவர் மீது புகார்கள் இருக்கிறது. ஏற்கனவே செய்த தவறுகளுக்கு அவர் வக்காலத்து வாங்குவாரா? புதுச்சேரியில் போய் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அங்கே இருந்தது. அதற்கு பிறகாக திமுக பேச்சுவார்த்தை நடந்தது. இதெல்லாம் 2 விதைகளையும் ஒன்றாக்கி கலப்பினத்துக்கு உண்டு பண்ணி அதை விதைச்சோம்னா என்ன ஆகி போச்சு? மேலே கேரட்டும் கீழே முட்டைக்கோசும் மாறி வந்துருச்சு. ரிசல்ட் 0. திரு உதயநிதி என்ன சொல்றாரு? ஒரு பவுடர் மினிஸ்டர், லாட்டரி சீட்டை பிளாக்ல வித்தவர், சினிமா தேட்டரில் லாட்டரி சீட்டை பிளாக்ல வித்தவர், இவங்கெல்லாம் தான் அமைச்சர். நமக்கு சட்டமன்றத்தில் எதிர்க்க உட்காந்து பார்த்தா அப்படி தாங்க இருக்குது. அதீத ஒரு வன்மத்தில் பேசுகிறார். 50 கோடி கொடுத்து கூப்பிடுறாங்க அப்படின்னு தாவேக எம்எல்ஏ குற்றம் சாட்டார். அதே சமயம் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, என்னை ரிசைன் பண்ண சொல்லி காவல்துறையை நிர்பந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி பண்ணுவாங்க? அவர் பேசுனதுக்கு வழக்கு தொடுக்கப்பட்டது. அதனால அந்த வழக்கை திசை மாற்றுவதற்காக இப்படி அபாண்டமாக குற்றம் சாட்டுறார். எம்ஜிஆர், ஜெயலலிதா அந்த 2 இடங்களை பிடித்து விட்டாரா தெரிவிச்சு? மக்கள் தான் விடையை தந்திருக்கிறார்கள். உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் முன்னாள் அமைச்சர், அதிமுகவுடைய முன்னாள் இலக்கிய முகம், இப்போதைய தாவேகவுடைய ஒரு மாண்புமிகு, அவரைத்தான் சந்திக்க இருக்கின்றோம். திரு வைகை செல்வன். வணக்கம். வணக்கம். திரு KP முனுசாமி துணை பொதுச்செயலாளர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு விஷயங்கள் அவர் சொல்கிறார். நீங்கள் விருப்பம் தான் பதிலளிக்கலாம், இல்லை தவிர்க்கலாம். லெட்டர் பேட் வச்சுருக்கவங்க, தன்னுடைய சொத்தை பாதுகாக்குன்னு நினைக்கிறவங்க, அவங்க தான் சுயநலவாதிகள். இவங்க தான் அந்த இன்னொரு கட்சி மாறி போனவங்கள குற்றம் சாட்டுவது இயல்பு. எல்லாரும் அப்படி தான் சொல்ல செய்வாங்க. தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும். காற்று அந்த இடத்தை நிரப்பும். ஆமாம், வெற்றிடத்தை காற்று நிரப்பும். வேறு என்ன செய்ய முடியும்? நீங்கள் வெற்றி பெற்றிருக்கலாமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் அதே சொல்கிற KP முனுசாமி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கலாம்ல? சந்தர்ப்பவாதிகள்னு சொல்கிறாங்க. அதே இடத்துல வெற்றி பெற்றிருக்கலாமே. அவர் எத்தனை அணிக்கு போயிட்டு வந்தார்? இந்த அணி, அந்த அணி, இங்கே அணி, அங்கே அணி போயிட்டு வந்து இன்றைக்கு இருக்கிறாரு. ஆக நீ என்ன பிறரிடம் காணுகிற தவறுகள் உன்னுடைய தவறுகள் என்று சொல்வார் ஓசோ. நீ பிறர் என்ன தவறு செய்கிறாருன்னு பழிச்சு நமக்கு தெரியுதுன்னா அது உன்னுடைய தவறு, அது அவருடைய தவறு. அவர் எப்படி சந்தர்ப்பவாதத்தனத்தை நடந்து கொண்டார் என்று. ஆக தனிப்பட்ட நம்ம விமர்சனம் வேண்டாம். இல்லை, நான் அவர் பொது வழியில் வைத்திருக்கக்கூடிய விமர்சனத்துக்கு தான் ஏன்னா நீங்கள் முன்னாடியே கூட அன்று திரு விஜய் அவர்களை சந்தித்து விட்டு வெளியே கூட நான் தலைமை விமர்சிப்பதோ அல்லது கட்சியை விமர்சிப்பதோ நான் எனக்கு விருப்பம் இல்லை என்றுதான் நீங்கள் குறிப்பிட்ட உண்மைதான். நீங்கள் சொல்றதுனால நம்ம இந்த கருத்துக்களை இன்னும் ஒரு படி அடுத்த ஓடுகாலி அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் கூட பயன்படுத்தினார். அவர் அது சரியானதாக இருக்குமா எனக்கு தெரியவில்லை. அவர் சொல்லியிருந்த அந்த கருத்தை நான் சொல்கிறேன். அப்படி இது கட்சியிலேருந்து இப்போ எங்களுக்கு 1 கோடி 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க. யாருமே ஒரு கட்சியை விட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த நினைக்கிறதுக்கு தள்ளப்படுகிற போது அடைகிற வேதனை ஒன்றல்ல இரண்டல்ல. ஒரு நீண்ட பயணத்தோட பிரேக் பெரிய ஒரு தொப்புள் குடி உறவு. ஒரு புதிய இடத்தில் நடுவதற்கு பிடுங்கி போன செடியில் இருக்கும் பழைய மண்ணை போல இந்த இயக்கத்தோடு அந்த ஆற்றிய பணிகளை நினைத்து பார்க்கிற போது அந்த நினைவுகளை என்ன செய்ய, அந்த நினைவுகளை என்ன செய்வோம்? ஒட்டார்வின் சென்றொருவன் வாழ்தலில் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று வள்ளுவ பேராசான் சொல்லுவார். மதிக்காதவன் பின்னால் போய் உயிர் வாழ்கிறத விட வெளியே போய் அவன் கெட்டு போயிட்டாங்கிறது நல்லதுங்கிறார். ஒட்டார்வின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. உங்களுடைய லெட்டர் பேடில் அந்த பதிவில் என்னுடைய அந்த குரல் தான் என்னை வழிநடத்தியது. அவ்வளோதான். மதிக்காதவர்கள் பின்னால் எதற்கு போகணும்? சேவை செய்வதற்கு 1000 வழிகள் இருக்கிறது, இயங்குவதற்கு 1000 வழிகள் இருக்கிறது. அந்த இயங்குகிற வழிகளை நாம் தேடி போக வேண்டும். எல்லாரும் இங்கேருந்து போகிறாங்க, எல்லாரும் இங்கேருந்து வேகமாக போகிறாங்க. இந்நாள் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் சட்டமன்றம் எல்லாரும் போகிறாங்க. போய் அவங்க போகிறத பார்த்தா எப்படி இருக்குன்னா, பட்டியிலேருந்து திறந்து விட்ட ஆடு குடுகுடுன்னு சாப்பாட்டை நோக்கி போய் அந்த இடத்துல நிற்கிற மாதிரி. சரி, அங்கே தான் போனாங்க, போய் நிற்கிற அந்த கேட்டை திறந்து உள்ளே போய் பார்க்குறேன். யாரை பார்க்குறேன்னா புஷி ஆனந்தை பார்க்குறாங்க. விஜயோட திருமுகத்தை பார்க்கலையேன்னு விமர்சனம் எல்லாரும் தான் பார்க்குறாங்க. புஷி ஆனந்த் யார்? கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அமைச்சரவையில் 2வது இடத்தில் இருக்கிறவர். நான் அவரை வீட்டிலே போய் பார்த்தேன். நான் அதுவரை அவரை சந்தித்ததே இல்லை.
முதல் முறையாக சந்திக்கிறேன். இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தை அல்ல, இட்ஸ் எ நாட்டி ஜோக், ரியலி ஃபேக்ட். என்னுடைய கார் அவருடைய போர்ட்டிகோவிலே நிற்கிறது. என்னை வாசலில் நின்று வரவேற்கிறார். அவர் அமர வைத்து தேநீர் கொடுக்கிறார். என்னிடத்தில் பேசுகிறார். பேசி முடித்தப்பட்ட பிறகு என்னுடைய நூல்களை அவருக்கு வழங்கினேன். திரும்பி கார் கதவுக்கு வருகிறார். வேண்டாம் ஐயா என்று சொல்கிறேன். கதவை திறக்கிறார். என்னை அமர வைக்கிறார். மீண்டும் கதவை மூடுகிறார். வண்டி செல்கிறவரை வணக்கம் செலுத்தி கொண்டு நிற்கிறார். நான் யார்? முன்னாள் அமைச்சர். அவர் யார்? இன்றைய அமைச்சர். இரண்டாம் நிலையில் இருக்கிற அமைச்சர், இரண்டாவது இடத்தில் இருக்கிற அமைச்சர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அவருடைய முகம், நடிகர் நம்முடைய முதலமைச்சர் விஜயனுடைய முகம், அவருடைய கண்ணசைவில், எந்த கண்ணசைவுக்கு என்ன பதில் தர வேண்டும், அது என்ன மாதிரியான அவர் கேள்வி கேட்கிறார், எதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் என்ற ஆணையிடுவதற்கு சரியான ஒரு தளபதியாக இருக்கிறார். அவருடைய பணியை பார்த்து நான் வியந்து போனேன். அப்படின்னாலும் திரு விஜய் அவர்களை கட்சியுடைய தலைவரை சந்திக்கணும், நாங்களாம் சந்திச்சுட்டு தான் வந்தோம். பார்க்கணுங்கிறது இல்லையா? நாங்கள் அன்றைக்கி சந்தித்தோம். எல்லாரையும் சந்திக்க தான் போகிறாரு. இப்போ ஆட்சி அதிகாரம் வந்து 50 நாள் ஆயிருக்குங்க. 2 ஆண்டு தான் கட்சி தொடங்கி ஆயிருக்கு. அவர் திரைத்துறையில் உச்சபட்சமான ஒரு நடிகர். இந்த ஆட்சி அதிகாரத்தில் பல்வேறு ஒரு பணிகள் இருக்கிறது, நேர நெருக்கடிகள் இருக்கிறது. ஆக படிப்படியாக சந்திப்பார். அன்றைக்கி எவ்வளோ 100க்கும் மேற்பட்டவர்களை சந்தித்தார். எங்களை போன்ற முன்னாள் அமைச்சர்களை சந்தித்து 10 நிமிடத்திற்கு மேல் உரையாற்றினார். பல விஷயங்களை பற்றி கேட்டறிந்தார், பொறுமையாக கேட்டறிந்தார். அவரே பொன்னாடை போர்த்தினார், அவரே மப்புளரை அணிவித்தார். இப்படி ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பகிர்வை எளிமையான சந்திப்பு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் பார்க்கும்போது நெகிழ்வா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. பார்க்கும்போது அவர் வந்து மழை நீரை போல தூய்மையாக இருக்கக்கூடியவர்கள், உப்பை போல கரைகிறார், ரொம்ப வைரத்தை போல உறுதியாக இருக்கிறார், ஊழல் இல்லாத ஆட்சின்னு சொன்னோம். பார்த்த ஒரு 2 சந்தர்ப்பங்களுக்குள்ளாகவே உங்களுக்கு இந்த அபிப்பிராயம் ஏற்பட்டுச்சு? நான் தெரியும்ல, நம்ம எவ்வளோ மக்கள் சந்திக்கிறோம், எவ்வளோ பேர்கிட்ட பழகிறோம், எவ்வளோ பேரை கடந்து போகிறோம். அப்போ இவைகள் தான் உடல் மொழி வெளிப்படுத்தி விடும். நீங்கள் உங்கள் வார்த்தைகளில் வந்து பொய் சொல்வதை விட உடல் மொழியில் பொய் சொல்ல முடியாது. உடல் மொழி காட்டி கொடுத்து விடும். ஆக அவரை பார்க்கிற போது அந்த அளவுக்கு ஒரு சக்தி மிக்க மனிதராக, மக்களை ஈர்க்கக்கூடிய தலைவராக, எங்களை போன்றவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கிற தலைவராக, பழகுவதற்கினி ஒரு பண்பாளராக இருக்கிறார் என்பது தெரிகிறது. நீங்கள் பகிர்ந்துக்க பகிர்ந்துக்கலாம். முதலமைச்சர் விஜய் கட்சியினுடைய தலைவரை நீங்கள் சந்திக்கும் போது ஒரு 10 நிமிஷம் பேசினீங்க. ஆமாம். என்ன பேசுனீங்க? நான் அவரிடத்தில் என்னுடைய நூல்களை பற்றி சொல்லியிருக்கேன். ஆமாம், நான் இந்த நூல் எழுதியிருக்கேன். இது 5 ஆண்டுகள் தினமணி இந்து தமிழில் வெளிவந்த கட்டுரைகளுடைய தொகுப்பு. துணை ஜனாதிபதி தான் வெளியிட்டார்னு கொடுத்தேன். அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி, நீங்கள் எழுத 30க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கேன்னு சொன்னேன். மகிழ்ச்சி என்று சொன்னார். தினமலர் பத்திரிகை ஒரு 6 நூல்கள் வெளியிட்டிருக்கிறது, அதை நீங்கள் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். நிச்சயமாக வெளியிடலாம், பார்க்கிறேன் என்று சொன்னார். நான் திரைப்படங்களில் 30 படங்கள் பாட்டு எழுதியிருக்கிறேன். குறிப்பாக உங்கள் படத்தில், சுக்கிரன் படத்தில் பாட்டு எழுதியிருக்கிறேன். உங்கள் தந்தையார் தான் இயக்குனர், உங்கள் தாயார் தான் என்னுடைய பாடலை பாடியிருக்கிறார். இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி இசையமைப்பாளர். வியந்து கேட்டார். நடுவர் மன்றம் தீர்ப்பு கூட மேகதாது குறித்து நடுவர் மன்றத்தில் கூட நாம் பரிசீலனை செய்யலாம், சரி என்று சொன்னார். என்று அந்த கட்டுரை கூட வந்திருக்கிறது. ஒரு கட்சியில் இருந்து கொண்டு அந்த கட்சியினுடைய ஆழமான கருத்துக்களிலிருந்து இப்படி செல்லலாம் என்று ஒரு தினமணி என்கிற நாளிதழில் என்னுடைய கட்டுரை வந்திருக்கிறது. இப்படி ஒரு உள்வாங்கக்கூடிய தலைவராக, உள்ளன்போடு பேசக்கூடிய தலைவராக, ஒரு விஷயங்களை சொல்கிற போது ஆர்வத்தோடு கேட்கிறவராக, ஆழமாக பார்க்கிற நுட்பமுள்ள ஒரு தலைவரை நான் பார்த்தேன். உங்களிடம் என்ன பேசினார்? இதுதான் பேசினார். இதை பேசுனது தான் நான் சொல்கிறேன். இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் பேசினார். உடனே புகைப்படம் எடுத்துக்கிட்டோம். மீண்டும் இன்னொரு படம் எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். நிச்சயமாக எடுத்துக்கலாம், வாங்க அப்படின்னு தோளில் கை போட்டு எடுத்துக்கிட்டாரு. ஆமாம், இதெல்லாம் இது இயல்பாக வரக்கூடியது. இன்பான் பெருந்தன்மைங்கிறது பிளட்டில் வரணும் சார், சொல்லி கொடுத்து வராது, அது இயல்பாக வரணும். திரு விஜயிடம் அதை கண்டீர்கள்? நிச்சயமாக. ஆமாம். இப்போ இந்த முன்னாள் அமைச்சர்கள் போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியான விமர்சனங்கள் நிறைய திமுக தரப்புலேருந்து வைக்க பொதுவெளியிலும் வைக்கப்படுகிறது. குற்றச்சாட்டுகளில் சரிப்படுத்துறதுக்காக அல்லது அவர்கள் மேலே கூடிய வழக்குகளை நிவர்த்தி செய்வதற்காக இதை நான் கேள்வி கேட்குறேன். அது ஏன் நீங்கள் சரியாக சொல்லிடலாங்கிறதுக்காக
திரு விஜயபாஸ்கர் அவர்கள் மேலே டிவிஎஸ்ல முறைகேடு புகார்கள் இருக்கிறது. போக்குவரத்து துறையில் இன்னொரு மற்ற விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் அவர் மீது புகார்கள் இருக்கிறது, முறைகேடு புகார்கள் இருக்கிறது. அது என்ன செய்ய முடியும்? இது திமுக வந்து ஒரு அரசியல் இயக்கம், அவங்க சொன்னா பரவாயில்ல. அறப்போர் இயக்கம் போல இருக்கக்கூடிய இயக்கங்கள், இந்த செயற்பாட்டு இயக்கங்கள் அவங்களே இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுதான் நீங்கள் வந்து ஒரு சக்தியை நோக்கி நகர்வதற்கான அதுதான் உங்களுடைய நிலைப்பாடா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புது. இப்போ வந்து பொதுவாக வந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சி உறுப்பினர்கள் தவறு செய்தால் பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்வார்கள். சரி, ஏதாவது பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்வது இயல்பான வழக்கமான நடைமுறை. 1-2 பெரிய பிரச்சனைகளை காப்பாற்ற முடியாது. சட்டத்தின் முன்னால் அனைவருக்கும் சமம். ஆக இந்த ஆட்சியிலே தாவேகா சம்பந்தப்பட்டவர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் தவறு செய்தால் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஆட்சித்தலைவர் மாநாட்டிலே, காவல்துறை தலைவர்கள் மாநாட்டிலே, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்டா போலீஸ் மாநாட்டிலே தாவேகா தொண்டர்கள் தவறு செய்தால் கூட நீங்கள் அதை வந்து உடனடியாக வழக்கு பதிவு செய்யுங்கன்னு ஒரு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லுகிற போது இது மாற்றுக் கட்சியிலிருந்து போனவர்கள் தவறுகள் செய்திருந்தால் ஏற்கனவே செய்த தவறுகளுக்கு அவர் வந்து வக்காலத்து வாங்குவாரா? தவறுகளிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இதெல்லாம் நீதிமன்றத்தினுடைய வழக்குகள் இருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய வழக்குகள் நீதிமன்றத்து துறையில் போய் நம்ம போய் நீதிபதியிட்ட போய் பரிந்துரை செய்ய முடியுமா? நீதிமன்றம் தான் இதுக்கு பதில் சொல்லணும். இல்லை, நீங்கள் கூட வெளிவந்தானே இந்த பேட்டியில் என்ன சொன்னீங்க? ஊழலற்ற நிர்வாகமாக இருக்கிறது என்று இந்த சொல்லியிருக்கீர்கள். இந்த 2 மாதம் வந்து ரொம்ப சிறப்பாக ஆட்சி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. லஞ்சம் வாங்குறது இல்லை அப்படின்னு. அப்போ இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய முறைகேடுகள், புகார்கள் அக்யூமுலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அதிலிருந்து அவர்கள் இன்னொரு இடத்துக்கு விட்டு நகர்கின்ற போது அந்த சாயம் இயல்பாகவே அவங்க மேலே பூசுறங்கிறது ஒரு இருக்கக்கூடிய விஷயம். அது அரசியல் சார்ந்து இல்லை. அரசியல் சார்ந்து நீ குற்றச்சாட்டுனா அரசியல் சார்ந்து பதில் சொல்லலாம். இயக்கங்கள், செயற்பாட்டாளர்கள் இந்த குற்றச்சாட்டு வைக்கணும். அதுக்கு தான் நான் அதை இல்லைங்க, தவறு செய்திருந்தால் தப்பிக்க முடியாது. யாராக, அதுதான் அவர் சொன்ன பதில். யாராக இருந்தால் ஆமாம், அப்படி தானே சொன்னார் அவர். தாவேக்காவை சேர்ந்தவர்களாக இருந்தால் கூட அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதில் புதிதாக வந்தவர்கள் ஏற்கனவே எல்லா இதுவும் தான். யாரா அந்த சட்டத்துக்கு முன்னால் அனைவரும் சமமாங்க. சட்டத்துக்கு முன்னால் இந்திய பிரதமர்னாலும் சரி, இங்கே இருக்கிற முதலமைச்சர்னாலும் சரி, இங்கே இருக்கிற யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம். அதில் எந்த மாற்று கருத்த முடியாது. இறுதி தீர்ப்பு யார் தர்றாங்க? நீதிமன்றம் தானே. நீதிமன்றத்தில் போய் என்ன செய்ய முடியும்? நீதிமன்றத்தை விடுதலை செய்து விட்டால் குற்றவாளி இல்லைன்னு தான் அர்த்தம். குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் நீதிமன்றத்தினுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. அது எந்த ஆட்சி இருந்தாலும் அதான் நடைமுறை. எதிர்கொள்ளத்தான் வேண்டும். கண்டிப்பாக எதிர்கொள்ள தான் ஆகணும். எப்படி நீங்கள் அதை மாற்ற முடியும்? குட்கா முறைகேடு புகார்கள் யாராக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாத. நீதிமன்ற தீர்ப்புங்க எதிர்கொள்ள வேண்டும். ஆமாம், எதிர்கொள்ள வேண்டும். எம்ஜிஆர், ஜெயலலிதா அந்த 2 இடங்களை பிடித்து விட்டாரா திரு விஜய்? ஆமாம், அதில் மாற்று. அதனால தான் இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்கிறார். எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படி விட்டார்? படிப்படியான வளர்ச்சி. அவர் பேரறிஞர் அண்ணாவுடைய அணுக்க தொண்டராக, அவருடைய தம்பியாக, இதய கனியாக விளங்கி ஒரு மகத்தான வெற்றி சரித்திரம் படைத்தார். அதுக்கு பிறகு அந்த இயக்கத்தை அவர் ஒற்றிய புகழை கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய இடத்திலே ஆட்சிப்பிடத்தை, அதிகாரத்தை பிடித்து 50 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வரலாற்றை எழுதியவர். நாடாளுமன்ற சரித்திரத்தில் ஒரு ஒரு தமிழகத்தினுடைய பிராந்திய கட்சி, ஒரு மாநில பிறக்கையுள்ள கட்சி நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக மாற்றி காட்டியவர் பிரதமரை. ஆமாம், யார் என்று தேர்வு செய்யக்கூடிய அளவு, ஆமாம், தேர்வு செய்யக்கூடிய அளவிற்கு மாற்றி காட்டினார். அப்படிப்பட்ட இடத்தில் அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய சக்திமிக்க தலைவர் யார் என்கிற கேள்வி எழுகிற போது மக்கள் தான் விடை தந்திருக்கிறார்கள். அந்த விடை தான் விஜய். இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த ஆட்சி, நீங்கள் முன்னாள் அமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு தெளிவு தான். இப்போ சில அமைச்சர்கள் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் போகிறாங்க. திமுக கூட அது இது ஒரு ரீல்ஸ் ஆட்சியாக இருக்கிறது. எங்கே சென்றாலும் ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. சில இடங்களில் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் செல்கின்ற போது கூட ஆங்கிலம் வந்து பேச சொல்லி கேட்குறாங்க குழந்தைகள்கிட்ட. அது கூட வந்து பாஜகவுடைய தலைவர் விமர்சிச்சிருந்தார். இது ஒரு அராஜகம் இது அப்படின்னு சொல்லியிருந்தார். பொதுவாக இந்த அவர்களுக்கான புரிதல் அது மாதிரி சரிப்படுத்த வேண்டி இருக்கிறதா, இல்லை நிர்வாகம் சார்ந்திருக்கக்கூடிய நடைமுறைகள் எப்படி பண்ணணும்னு நீங்கள்? இல்லை, இவைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்வார்கள். புதியவர்கள் கற்றுக்கொள்வார்கள்.
இப்போது தான் வந்து அமைச்சர்களாக பொறுப்பேற்று 50 நாட்கள் ஆகிறது. போக போக படிப்படியாக எப்படி அணுக வேண்டும், எப்படி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்கேன். ஒரு நீண்ட ஒரு இது எப்படி நூக்கன் காண தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பாக. அதனால அந்த அடிப்படையில் இப்போ இது போன்ற நடவடிக்கைகள் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களே அது வந்து ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி சூழலை நோக்கி நகர்த்திவிடும் என்பது தான் ஒரு யதார்த்த புரிதல். அப்படி இருக்கணுமா, என்ன செய்யணுங்கிறதான் ஒரு சஜஸ்டிவாக நீங்கள் சொல்லலாம். இல்லை, அது வந்து இப்போ வந்து எந்த இடத்தில் ரீல்ஸ் எடுக்க வேண்டும், எந்த இடத்தில் ரீல்ஸ் எடுக்கக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக அதை அதிகப்படுத்தி விடக்கூடாது. ஒரு வந்து சர்க்கரை பொங்கலில் முந்திரி குறைவாக இருக்க வேண்டும். முந்திரி அதிகமானால் அது சர்க்கரை பொங்கலுடைய அடையாளத்தை இழந்துவிடும். அப்படித்தான் ஒரு அமைச்சர் பெருமக்கள் நேரடியாக கடத்துக்களை சென்று ஆய்வு மேற்கொள்கிற போது முகம் சுளிக்காத அளவிற்கு நடந்து கொள்கிற பாங்கை எல்லா அமைச்சர்களும் பெற்றிருக்கிறார்கள். போக போக இன்னும் பழகி கொள்வார்கள். புதியவர்கள், இளைஞர்கள் அவர்களெல்லாம் போக போக நிறைய கற்றுக்கொள்வார்கள். குறிப்பாக எங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான கீர்த்தனா அவர்களின் மீது தாக்குதல் அதிகமாக தொடுக்கப்படுகிறது. அதற்கு பின்னாலிருந்து யார் ஏவுகிறார்கள் என்று தெரியாதல்லவா? வேண்டுமென்றே கூட இதை தொடர்ந்து அவதூறுகள் பரப்பிக்கொண்டே வருகிறார்கள். வேறு எந்த அமைச்சருக்கும் வராதது அவர் மீது அதிகமாக வருகிறது. அதனால் பின்னாலிருந்து யார் இயக்குகிறார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். ஒரு அமைச்சரை கீழே வீழ்த்தடிப்பதற்கு பல பேர் வேலை செய்வார்கள். அதை குறைத்து கொள்ள வேண்டும். ஆக அப்படி எதிர் முகாமிலும் இருக்கிற ஒரு விமர்சனத்தை தவிர்க்க வேண்டும். தாக்குதலையும் தழுவுதலையும் அரசியலாளர்கள் ஒன்றாக கருத வேண்டும். ஆக இந்த ரீல்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறாங்க. புதியவர்கள், இளைஞர்கள், சென்சி தலைமுறை. இப்போ ஏன் நான் ஐஃபோன் வச்சுக்கிறதுக்கும் நீங்கள் ஐஃபோன் வச்சுக்கிறதுக்கும் இன்றைய இளைஞர்கள் வச்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எல்லா விஷயம் அவர்கள் எளிதாக கற்றுக்கொள்கிறார்கள். ஆக போக போக அனுபவம் கிடைக்கும். இந்த இருக்கக்கூடிய அமைச்சரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். அதோட பழக 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 அனுபவங்கள் கிடைக்கும். அண்ணாவுடைய அமைச்சரவையில் இருந்தவர்கள் இப்படித்தான் சொன்னார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் இருந்தவர்கள் இப்படித்தான் சொன்னார்கள். என்ன அவங்கெல்லாம் என்ன தெரியணும்? அம்மாவுடைய அமைச்சரவையில் இருக்கிறவர்கள் கூட ஐடி மினிஸ்டராக இருக்கிறார் ஒருத்தர். அவருக்கு என்ன ஐடி பற்றி தெரியும்? அவர் என்ன படிச்சிருக்கிறாரு? அவர் படித்ததே 5ஆவது வகுப்பு தானே. அவருக்கு என்ன தெரியும் தொழில்நுட்பம்? அப்படிலாம் விமர்சனம் எழுந்ததா இல்லையா? எங்கள் அமைச்சரவையிலே எழுந்தது. அதையெல்லாம் கடந்து தான் ஆக வேண்டும். அதுதான் சாமானியவருடைய பங்களிப்பு. இப்போ இந்த ஆட்சி நிர்வாகம் என்கின்ற அடிப்படையில் எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனம், எதிர்க்கட்சி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டுகளில் சில இப்போ திரு உதயநிதி என்ன சொல்கிறார், ஒரு பவுடர் மினிஸ்டரு, லாட்டரி சீட்டை பிளாக்ல விற்றவர், சினிமா தேட்டில் லாட்டரி சீட்டை பிளாக்ல விற்றவர், இவங்கெல்லாம் தான் இப்போ அமைச்சர். நமக்கு சட்டமன்றத்தில் எதிர்க்க உட்காந்து பார்த்தா அப்படி தாங்க இருக்குது அப்படி என்று ஒரு, அதாவது ஆற்றாமையால் சொல்லுகிற குற்றச்சாட்டு. அதாவது தான் தான் அமைச்சராக இருக்கணும், தங்களை சார்ந்தவர்கள் தான் எல்லாம் இருக்கணும், தங்கள் குடும்பம்தான் முதலமைச்சராக வேண்டும் என்று அதீத ஒரு வன்மத்தில் பேசுகிறார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள். இதையெல்லாம் நீங்களும் அப்படித்தானே வந்தீங்க. நீங்களும் அந்த இடத்துல தானே தொடங்குனீங்க. 15 மாடி 20 மாடி 50 மாடி கட்டடம் எதுலேருந்து தொடங்குது? ஒரு செங்கல்லேருந்து தானே தொடங்குது. விதையை தான் நடுறாங்க, மரத்தை யாரும் பிடிங்கி நடுறதில்லை. இந்த செங்கல் எதுக்கான உதாரணம்? ஆமாம், அது செங்கல் தான். செங்கலை காட்டி தானே வெற்றி பெற்றார் அவர். ஒரு செங்கல்லேருந்து தானே தொடங்குது. ஆக ஒரு விதை தான் மரமாகும். ஆக இது போன்ற எளியவர்கள் வருகிற போது தான் திராவிட இயக்க கொள்கை. உங்களை போன்ற பணம் படைத்து வெள்ளி காசுகளை வீதியில் விட்டெறிஞ்சு வாக்காளர்களுக்கு 5000 10,000 கொலுசுகள் கொடுத்து ஒவ்வொரு மாவட்டங்களில் மண்டல பொறுப்பாளர்களை குறுநில மன்னர்களைப் போல உருவாக்குவது தான் திராவிட இயக்கத்தின் சித்தாந்தமா? அவர்களைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? எதிரில் இருக்கிற தாவேகாவுடைய அமைச்சர்களை பார்த்தால் எளியவர்கள், சாமானிய. நிறைய முறைகேடு புகார் வருது. அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறார் 50 கோடி வந்து கொடுத்து கூப்பிட்றாங்க அப்படின்னு தாவேகா எம்எல்ஏ குற்றம் சாட்டார். அதே சமயம் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு, என்னை ரிசைன் பண்ண சொல்லி காவல்துறையை நிர்பந்திக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பண்ணுவாங்க? தாவேகா மேலே அவர் மீது அவர் வழக்கு தொடுத்தாங்க. அவர் பேசுனதுக்கு வழக்கு தொடுக்கப்பட்டது. அதனால் அந்த வழக்கை திசை மாற்றுவதற்காக இப்படி அபாண்டமாக குற்றம் சாட்டுகிறார். விசாரிச்சேன். திரு உதயநிதி சொல்கிறாரு, நிறைய பேர் சொன்னாங்க, இப்போ எங்களை எங்கள் எம்எல்ஏக்களை வந்து இழுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அது எதனால் வந்தது இந்த பிரச்சனை? திசை திருப்புவதற்காக. தாவேகா
சட்டமன்ற உறுப்பினர்கள் எளியவர்கள், சாமானியவர்கள், அவர்களை பணம் கொடுத்து கொண்டு வந்து இழுத்தரலாம் அப்படின்னு திட்டம் போட்டு வேலை செஞ்சாங்க. எல்லா இடங்களையும் வேலை செஞ்சாங்க. நம்பிக்கை தீர்மானத்தில் தோக்கடிச்சிடும்னு நினச்சாங்க. இப்போ சட்டப்பேரவை தலைவர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்துட்டோம்னா ஆட்சி கவிழ்ந்துரும்னு நினச்சாங்க. எதுவுமே நடக்கலை. அதனால் இப்போ எங்கள் எம்எல்ஏவே இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்கிறது அபாண்டமான குற்றச்சாட்டு. நிறைய நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, எல்லாரும் தாவேகாவுக்கு அதிமுக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி திமுகவிலேருந்து யாரும் போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் போவாங்களா? இருந்த மதிமுக 2 உறுப்பினர்களையே நீங்கள் வந்து உங்கள் கட்சிக்கு இழுத்துட்டு போயிட்டீங்களே, அது ஒரு விமர்சனமாக குதிரை பேரம் இல்லையா? அது அந்த குதிரை பேரத்தை திரு வைகோவை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு ஆர்எஸ் பாரதி சொல்றாரு. அதை வச்சே நாங்கள் வந்து சொன்னோம். அவரே வந்து முதலமைச்சர் எங்க கிட்ட சொன்னாரு, திரு வைகோ சொன்னது வந்து முதலமைச்சர் எங்க கிட்ட சொன்னாரு, இருக்கிற 2 பேர் தானே அப்படி தெளிவுபடுத்திட்டாரு. மறு விவாதத்தில் தெளிவுபடுத்திட்டாருலங்க. அதை தான் நீங்கள் பார்க்கணும். நிறைவாக ஒரு கேள்வி மட்டும் இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். திரு வைகை செல்வனுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை 2026 தேர்தலில். அது காரணம் இல்லை. அது வந்து அந்த காரணம் கிடையாதுங்க. அதனால தான் அதிமுக மேலே அவர் கோபத்தில் இருந்தார், செயல்படலை, ஆக்டிவாக இல்லை. அதனால அவர் வந்து இப்போ தாவேக்க நோக்கி நகர்றாருங்கிற ஒரு தனி விமர்சனம் இல்லை, தனிப்பட்ட விமர்சனம். அது காரணம் இல்லை. நான் 10 ஆண்டுகள் எந்த பொறுப்பிலும் இல்லையே. 2016 இந்த முறை முயற்சி செய்யலையா? அதாங்க 2010 இது 10 ஆண்டு காலம் எந்த அரசு பொறுப்பும் எனக்கு இல்லை. நான் இந்த இயக்கத்தில் தானே இருந்தேன். வேறு ஏதாவது எனக்கு வாய்ப்புகள் தந்தார்களா? 2017 2021 வரைக்கும் முதலமைச்சராக இருந்தார் திரு எடப்பாடியார் அவர்கள். இதான் எனக்கு வாரிய தலைவராகவோ பெரிய பதவிகளோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அந்த வாய்ப்புகளை எனக்கு வழங்கப்பட்டதா? எதுவும் அதிகாரத்தை தேடி நகர்வதல்ல என்னுடைய பணி, அதிகாரத்தை நோக்கி ஓடுவதுமல்ல என்னுடைய பணி. வாய்ப்பு வந்தால் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது தேடுவதை நிறுத்து, வேண்டியது கிடைக்கும். இதான் ஓஷோ. இதுதான் நான் பின்பற்றுகிறேன். தேடுவதை நிறுத்து, வேண்டியது கிடைக்கும். ஆக எனக்கு இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது, அதனால் இந்த கோபம் என்பது இன்னொரு பக்கம் இருந்தால் கூட பொது குணம், பொது கோபம் என்ன? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி போய்விட்டது, இப்படி அதல பாதாளத்திற்கு கொண்டு சென்றவர்கள் யார்? நான் வந்து சிறைக்கு செல்கிற போது கூட எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஒன்றாக அமர வைத்து ஒற்றுமைப்படுத்தி ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து தந்தார் அல்லவா? மரியாதைக்குரிய திருமதி சசிகலா அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கேட்க போது நாம் வேடிக்கை பார்த்து கைகட்டி கொண்டு தானே நாம் நின்றோம். எங்களை போன்றவர்கள் திரு ஓபிஎஸ் விலகி போகிற போது கைகட்டி கொண்டு தானே நின்றோம். 10 மாவட்ட செயலாளர்கள் பரிந்துரைக்கவும் 10 மாவட்ட செயலாளர்கள் வெளிமொழிய முன்மொழிய என்று ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வருகிற போது கைகட்டி வேடிக்கைத்தானே பார்த்து கொண்டோம். இரட்டை தலைமை வேண்டாம் ஒற்றை தலைமை ஆக்குகிற போது கைகட்டி வேடிக்கை பார்த்து தானே கொண்டோம். இன்று எனக்கு நாளை இன்னொருவருக்கு. இதுதான் இன்னைக்கு வந்தது. இல்லை அப்படின்னா அந்த வெளிப்பாடு தான் இந்த சந்தர்ப்பம் நீங்கள் சொல்றீங்க பலவீனமாகி விட்டது, அது வந்து இன்னும் மக்கள் சக்தி மேலே ஒரு தலைவரை மாற்ற வேண்டும் என்றால் திரு வைகை செல்வன் போன்றவர்கள், விஜயபாஸ்கர்கள் போன்றவர்கள், தனிப்பட்ட செல்வாக்கு உள்ளவர்கள் கட்சி பலப்படுத்தத்தானே சார் வேணும். பலப்படுத்த இந்த முயற்சிக்கான ஒத்துழைப்பு நல்கணும்ல ஒரு தலைவர். பலப்படுத்துறதுக்கு என்ன ஆலோசனை எங்களை கேட்டாரா? தேர்தல் முடிஞ்சு தோல்வி அடைஞ்சிருச்சு, தோல்விக்கு பொறுப்பேற்கிறேன்னு சொன்னாரா? இல்லை எங்களெல்லாம் உடனே கூட்டத்தை போட்டு எங்கள் ஆலோசனை செய்தாரா? நீங்கள் கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொன்னாரா? நீங்கள் வந்து என் மேலே தவறு இருந்தால் நான் ஒதுங்கிக்கிறேன், வேறு புதுசாக தேர்ந்தெடுத்துங்கன்னு சொன்னாரா? இல்லை நீங்கள் ஒரு 10 பேர் கொண்ட உயர்மட்ட குழு ஒன்று போட்டு இயங்கலான்னு சொன்னாரா? இல்லை பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் வாருங்கள் நாம் மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை, புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சியை கொண்டு வருவோம் என்று ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டாரா? இருந்தவர்களே அனுப்பி கொண்டிருக்கிறாரு. இப்போ நேற்று கூட அவர் சொல்லியிருந்தார், ஃபீனிக்ஸ் பறவை போல மீண்டும் எழும்பும். எப்படி எழும்? ஃபீனிக்ஸ் பறவையாக இருந்தால் தானே எழும். பாலாக இருந்தால் தாங்க பொங்கும். பச்சை தண்ணி எப்படி பொங்கும்? எப்படி பொங்கும்? நீங்கள் பாலாகவே இல்லையே. நீங்கள் நல்லா வாங்க, நல்ல முதலமைச்சர் ஆகுங்க, அடுத்த முறை முதலமைச்சர் ஆகுங்க, வேண்டான்னு சொல்லலை. அதற்குரிய உங்களுடைய இது என்ன, வழி என்ன? செங்கல்பட்டுக்கு போகணுன்னா சென்னையிலேருந்து தாம்பரம் செங்கல்பட்டுக்கு போகணும். இல்லை நம்ம வேலூர் வழி போய் அப்படி வரலான்னு நீங்கள் ஒரு திட்டத்தை வச்சுருந்தீங்கன்னா எத்தனை சொல்லியும் கேட்கல. இதை இப்படி நேராக செங்கல்பட்டு இப்படி போயிடலாங்க பக்கங்க. இல்லை நான் சொல்கிறத கேளுங்கன்னா நீங்கள் என்ன செய்ய முடியும்? அப்போ அந்த புதுச்சேரியில் போய் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அங்கே இருந்தது, அதற்கு பிறகாக திமுக பேச்சுவார்த்தை நடந்தது, இதெல்லாம் எதற்கான வழி? நீங்கள் தான் ஊடகவியலாளர் தான் கண்டுபிடிச்சி சொல்லணும். இப்போ நாங்கள் சொன்னால் அதுக்கான ஆதாரம் இருக்கான்னு கேட்பீங்க.
கசிஞ்சுதா இல்லையா? ஒரு பெரிய மனிதர் ஐயுஎம்எல்னுடைய பேராசிரியர் அவரே என்ன சொன்னார்? அது சொன்னேன் நான். முதல் நாள் எடப்பாடியாருங்கிறார்கள், 2வது நாள் தொல் திருமாவளவன் என்கிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன பதில்? இது வரைக்கும் அவற்றிருந்து பதிலே வரலையே. நீங்கள் வந்து நேரெதிர் துருவமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களோடு ஒன்றாக இணைகிற போது உங்கள் 20-40% ஓட்டு இருக்குது. திமுகவுக்கு 20, அதிமுக 20, ரெண்டும் சேர்த்தா 40% ஆட்சியை பிடிச்சிடலான்னு நினைக்கிறீங்க. 20% ஆயிரும். 20 + 20 ஆகாது, 20 - 20 ஆகும். முட்டைக்கோஸ் வந்து மேலே விளையுதுங்க, கேரட்டு கீழே விளையுது. ஆக கேரட்டை அறுவடை செய்கிற போது மேலே சும்மா இருக்குது, முட்டைக்கோஸ் அறுவடை செய்கிற போது கீழே வேறு மட்டும்தான் இருக்குது. 2 விதைகளையும் ஒன்றாக்கி கலப்பினத்தில் உண்டு பண்ணி அதை விதைச்சோம்னா மேலே முட்டைக்கோசும் விளையும், கீழே கேரட்டும் விளையும் கண்டுபிடிச்சி விவசாயம் பண்ணான். என்ன ஆகிப்போச்சு? மேலே கேரட்டும் கீழே முட்டைக்கோசும் மாறி வந்துருச்சு. ரிசல்ட்டு 0. இதுதான் நடக்க போகுது. இதான் நடக்க போகுது. பீகாரில் நடக்கலையா? உத்தரப்பிரதேசம் நடக்கலையா? இங்கே மகாராஷ்டிராவில் நடக்கலையா? எதிர் துருவங்கள் ஒன்றாக இணைந்து ஆட்சியை பிடிக்கவில்லையா? அதெல்லாம் கூட்டணி அமைக்கவில்லையான்றலாம் சொல்லலாம். இங்கே நடக்காது. ஏன்னா எம்ஜிஆர் அம்மா அப்படி வளர்த்துட்டாங்க. திமுக காரங்களை பார்த்தா கூட திரும்பி போயிடுவோம். அவங்க கல்யாணத்துக்கு போகக்கூடாது, அவங்களோட இருந்த ஃபோட்டோ வேணால் நீக்கிடுவாங்க. அப்படி ட்ரெடிஷனாக இருந்துச்சு. எதிரி கட்சியா? ஆமாம். அப்படி ஒரு தேவையில்லை. ஆனால் அப்படி ஒரு வேகத்தோடு அவர்கள் இருந்தார்கள். அந்த நிலைக்கு நீங்கள் சமாதானமாக ஆகிற போது அப்போ என்ன ஆகும்? என்ன எதிர்காலம் அதிமுகவுக்கு? அதிமுக எதிர்காலத்தை தலைவர் தான் தீர்மானிக்க வேண்டும், காலம்தான் தீர்மானிக்க வேண்டும். ஒரு தேவை இருக்கிற போது அதற்கு எதிர்காலம் இருக்கும். தேவையே இல்லை என்று தேவை இருக்கிற போது எதிர்காலம் இருக்கும். தேவையே இல்லை என்கிற போது எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதிமுகவுடைய தொண்டர்கள் எல்லாம் எங்கே செல்வார்கள்? அது வந்து காலம்தான் தீர்மானிக்கும், அவரவர்கள் தான் தீர்மானிப்பார்கள். தேவையே இல்லைங்கிற ஒரு சூழல் உருவாதுங்கிறீங்களே? அப்படி தொண்டர்கள் தாங்க முடிவு செய்யணும். தொண்டர்கள் தான் முடிவு செய்யணும். கைகூடும் கனவுகள் கைகூடாமல் போனதற்காய் கதறி கதறி அழுதாலும் பயணம் தொடரத்தானே வேண்டும். ஜானகி அம்மையார், ஜெயலலிதா அம்மையார் இருவரும் 2 பிரிவாக நின்றபோது வெற்றி பெற்றவர் அம்மா, தோற்று போனவர் ஜானகி அம்மையார். அந்த கட்சியிலிருந்து சாரசாரியாக இணைந்தார்கள். அம்மாட்ட போய் தடுக்க முடியல. ஆகவே வேறு வழி இல்லை, அவங்க சேர்ந்து ஒன்றாக்கிட்டாங்க. ஆகவே யாரும் இங்கே செல்ல முடியாது. எங்கு சக்தி இருக்கிறதோ, எங்கு காந்தம் இருக்கிறதோ, அங்கே ஈர்ப்பு இருக்கிறதோ அங்கே ஈர்க்கப்பட்டு விடும். இதுதான் முக்கியம். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். எவ்வளவு நாட்கள் வந்து நீண்ட பயணம் வந்து ஒரு புதிய பயணத்தை தொடங்கியிருக்கீர்கள். உங்களுடைய பயணமும் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளும் சிறப்பதற்கான எங்களுடைய வாழ்த்துகளும் வணக்கங்கள். நன்றி. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.